ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குருர் சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, மாசி மாதத்திற்கான பொது பலனானது இங்கு சொல்லப்படுகிறது. செவ்வாய்க்கு அதிபதியான மேஷராசி அன்பர்களே, இந்த மாதத்தில் 2 கிரகங்கள் பெயர்ச்சியானது நடைபெற உள்ளது. வருகிற 8ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 20ஆம் தேதி குரு பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். சுக்கிர பகவானும் அதே நாளில் பெயர்ச்சி அடைகிறார். ஆகவே இந்த கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது மேசராசி அன்பர்களுக்கு, இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில், குடும்பம், வியாபாரங்கள் மூலமாக வருகின்ற பலனை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருப்பதால் மிகுந்த பலனை அவர் அருளுகிறார். கடந்த 1.5 ஆண்டாக தாங்கள் அனுபவித்து வந்த கஷ்டங்கள் நீங்கி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் சிந்தனை எப்பொழுதும் லாபத்தை நோக்கியே இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் நீங்கள் புத்தி சாமர்த்தியத்துடன் செயல்பட்டு அதில் வெற்றி பெறுவீர்கள். குருவின் பலமானது உங்களுக்கு இருப்பதால் நீங்கள் எடுத்த காரியத்தை தைரியத்துடன் செய்து அதில் வெற்றியை அடைவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசியில் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் குழந்தைகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்திகள் வந்து சேரும். நீண்ட நாள் தடைப்பட்டிருந்த திருமண காரியங்கள் தடையின்றி நடைபெறும். குரு பகவானின் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியின் மீது இருப்பதால் இந்த மாதம் விசேஷமான மாதமாக இந்த மாசி மாதம் அமையும் என்பதில் எல்லளவும் சந்தேகமானது இல்லை. ஆகவே அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, இந்த மாதத்தில் கேது பகவானானவர் 6ஆம் இடத்தில் இருப்பதால் அவர் சில சங்கடங்களை உங்களுக்கு அளிப்பார். இருப்பினும் நீங்கள் உறுதியான மனதுடனும் தைரியத்துடனும் அதனை வென்று அந்த கேடுகளை நீக்கி நீங்கள் அதில் வெற்றியை பெறுவீர்கள். ராகுவும் உங்களுக்கு நல்ல பலனையை அருளுகிறார். வெளிநாட்டு யோகம், வெளி தேசத்தினுடைய தொடர்புகள் போன்ற அதன் மூலம் பெறப்படுகின்ற ஆதாயங்கள் உங்களுக்கு இந்த மாதமானது அமையும். ஆகவே மேஷராசி அன்பர்களே, உங்கள் சிற்றின்பாசைகள் நிறைவேறும் மாதமாக இந்த மாசி மாதமானது அமையும். செவ்வாய்தோறும் சண்முகநாதரை, அதாவது முருகப்பெருமானை வழிபட்டு, செவ்வாய்க்கு அதிபதியான அந்த முருகப்பெருமான் உங்கள் ராசியில் வீற்று இருப்பதால் வாரந்தோறும் செவ்வாய்தோறும் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு அவருடைய பெயரை உச்சரித்து மூலமந்திரமான ஓம் சண்முகாய நமக, ஓம் சண்முகாய நமக என்று தினமும் 14 முறை இதனை ஜபம் செய்து வாருங்கள். அந்த சண்முகநாதர் உங்கள் வாழ்வில் நிச்சயம் மாற்றத்தை தருவார் என்பதில் எல்லளவும் சந்தேகமானது இல்லை. ஆகவே மேஷராசி அன்பர்களே, இந்த மாசி மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான மாதம் என்பதில் சந்தேகமே இல்லை. தைரியத்துடன் நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி அடையும் என்பதில் உங்களுக்கு அந்த சண்முகநாதனுடைய பரிபூரண ஆசீர்வாதமும் குரு பகவானுடைய பார்வையும் உங்கள் ராசி மீது இருப்பதால் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றியை அடைவீர்கள் என்று கூறி, உங்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயம் மாற்றமானும் ஏற்படும் என்பதனை கூறி, நல்லதே நடக்கும் என்று கூறி உங்களை வாழ்த்துகிறேன் மேஷராசி அன்பர்களே.